எனக்கு நீரிழிவு இருக்கு, என் பேர் பெட்டி, என் வாழ்க்கை சிறிது மாறுபட்டதே. அறிய இருக்கு நிறைய, என் நண்பர்களும் நாமும் ஒன்று சேர்ந்து அறிந்து கொள்வோமே. நீரிழிவு நோய் சிறந்த நண்பர்கள். குறைந்த இரத்த சர்க்கரைக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது? ஐயோ, நமக்கு வகுப்புக்கு லேட் ஆயிடுச்சு. நாம ஓடலாம் வா. உனக்கு என்னாச்சு பேட்டி? நான் உட்காரணும்னு நினைக்கிறேன். என்னோட ரத்த சர்க்கரை அளவு குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப சரியாயிடும். அது என்ன? எனக்கு ஹைப்போகிளைசீமியா ஏற்பட்டது, அதாவது ரத்த சர்க்கரை குறைவு, அல்லது சிலர் சொல்வது போல் ஹைப்போ. ஓ, நீ என்ன சாப்பிட்ட? சர்க்கரை மிட்டாய். இது என் ரத்த சர்க்கரை அளவை உயர்த்த உதவும். அதுக்கப்புறம் நான் வழக்கமான உணவை சாப்பிடலாம். கொஞ்சம் மிட்டாய் வேணுமா? ஆமா. அது உதவலன்னா என்ன செய்யறது? பொதுவாக சரியாயிடும். ஆனா அப்படி சரியாகலன்னா நான் அதிக சர்க்கரை சாப்பிட முயற்சி பண்ணலாம். குளுக்கோஸ் இருக்கிற எது வேணும்னாலும் சாப்பிடலாம். வாழைப்பழங்கள் அல்லது ஒரு பேக்கெட் ஜூஸும் பயனுள்ளதா இருக்கும். அதுவும் உதவலன்னா என்ன பண்ணலாம்? அப்ப என் நண்பர்கள் கிட்ட ஆசிரியரை கூப்பிட சொல்லுவேன். அல்லது பெரியவங்க வேற யாராவது இருந்தாலும் பரவாயில்ல. இது கடுமையாக இருக்கிறதால அவங்க ஒரு மருத்துவரையோ அல்லது செவிலியரையோ அழைப்பாங்க. குழந்தைகளே, நீங்க ரொம்ப தாமதமா வந்திருக்கீங்க. பெட்டிக்கு ரத்த சர்க்கரை குறைவு இருந்துச்சு, அதனால்தான். அல்லது சுருக்கமா ஹைப்போ. பெட்டி அத பத்தி உங்ககிட்ட சொன்ன. பெட்டி, நீ எப்படி இருக்க? இப்போ நான் நல்லா இருக்கேன், நன்றி. நல்லது. ஹைப்போ அப்படின்னா என்னங்கறத வகுப்புல உள்ள மத்தவங்களுடன் நம்ம பகிர்ந்துக்கலாமா? உன்னை சுற்றி உள்ளவங்க இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அவங்க கத்துக்கிட்டதை என் நண்பர்கள் இப்ப விளக்கி சொல்லுவாங்க. உங்களுக்கு ரத்த சர்க்கரை குறையும் போது நீங்க செஞ்சுட்டு இருக்க எல்லா வேலையும் நிறுத்திட்டு உங்க ரத்த சர்க்கரையை அளவிடணும். குறைந்த ரத்த சர்க்கரை குணப்படுத்த நீங்க கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுங்க அல்லது சர்க்கரை கலந்த பானம் குடிக்கணும். அதுக்கப்புறம் சுகமா உணர்ந்தா நீங்க சாப்பிட தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லனா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சாப்பிடுங்க. நல்லா சொன்னீங்க நண்பர்களே. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ரத்த சர்க்கரை அளவு ரொம்ப குறைவா இருந்தா உடனே நீங்க ஒரு பெரியவர், மருத்துவர் அல்லது செவிலியரை தொடர்பு கொள்ளணும். சரியா சொன்ன பெட்டி. இப்போ நம்ம என்ன சொல்லணும் குழந்தைங்களே? பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.